மறுமை நாளில் அவன் தன் சமூகத்தாருக்கு வழிகாட்டியாகச் சென்று அவர்களை நரக நெருப்பில் சேர்ப்பான். அவர்கள் சென்று போய்ச் சேரும் இடம் மிக கெட்டது. உலகமாகிய இதிலும் மறுமை நாளிலும் சாபத்தால் அவர்கள் தொடரப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சம்பவம் மிக கெட்டது. இவை சில ஊர்வாசிகளின் சம்பவங்களாகும். இவற்றை நாம் உனக்கு அறிவித்தோம். இவற்றில் சில நிலைத்து இருக்கின்றன, சில அறுவடை செய்யப்பட்டு வேறறுக்கப்பட்டு விட்டன. இன்னும் அவர்களுக்கு நாம் அநியாயம் செய்யவில்லை, எனினும் அவர்கள் தமக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டனர். எனவே உமது இரட்சகனின் கட்டளை அவர்களை அழித்துவிட அந்த சமயத்தில் அல்லாஹ்வை அன்றி அவர்கள் அழைத்து வணங்கிக் கொண்டிருந்த அவர்களின் வணக்கத்திற்குரியவர்கள் அவர்களுக்கு எவ்வித பயனளிக்கவில்லை. அன்றியும் நஷ்டத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் அதிகப்படுத்தவில்லை. ஊர்களை அவை அநியாயம் செய்து கொண்டிருக்க வேதனையை கொண்டு அவன் பிடித்தால் உன்னுடைய இரட்சகனின் பிடி இப்படித்தான் இருக்கும். நிச்சயமாக அவனுடைய பிடியானது துன்புறுத்தக்கூடியது, மிக கடினமானது. மறுமையின் வேதனையை பயப்படக்கூடியவருக்கு நிச்சயமாக இதில் அத்தாட்சி இருக்கிறது. மறுமையானது ஒரு நாள், அதற்காக மனிதர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். இன்னும் அது அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் சந்நிதியில் முன்னிலைப்படுத்தப்படும் நாளாகும். அதற்கென குறிப்பிடப்பட்ட அவனுக்காகவே தவிர அதனை நாம் பிற்படுத்தி வைக்கவில்லை. அது வரும் நாளில் அவனுடைய அனுமதியின்றி எந்த ஆத்மாவும் அவனுடன் பேச முடியாது. அவர்களில் துர்பாக்கியவானும் இருப்பார். எனவே துர்பாக்கியவானடைந்து விட்டனரே, அத்தகையோர் நரகத்தில் வீழ்த்தப்படுவார்கள். அப்பொழுது வேதனை தாங்க முடியாது. அதில் அவர்களுக்கு கடுகையின் சத்தத்தை போன்று தொடக்கத்தில் பெரும் கூச்சலும் இறுதியில் தேம்பி எழுதலும் இருக்கும். உமது இரட்சகன் நாடினாலன்று வானங்கள் மற்றும் பூமி நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள். நிச்சயமாக அவனது இரட்சகன் தான் நாடியதை தடையின்றி செய்து முடிப்பவன். இன்னும் நற்பாக்கியம் அடைந்து விட்டனரே, அத்தகையோர் சோழவதியில் நுழைந்து விடுவார்கள். உனது இரட்சகன் நாடினாலன்று வானங்கள் மற்றும் பூமி நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அதில்தான் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள். அது முடிவுறாத ஓர் அருட்கொடையாக நிலைத்திருக்கும்.